தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பொதுத் தேர்வு பள்ளிகளுக்கு முக்கிய உத்தரவு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியுள்ள நிலையில் திங்கள் முதல் பள்ளிகளுக்கு புதிய அறிவுறுத்தல்களை அரசு வழங்கியுள்ளது. தேர்வர்களின் முகப்புத் தாள்கள் விடைத்தாள்களுடன் இணைக்கப்பட்டிருப்பதை தேர்வுக்கு முன்னரே உறுதி செய்ய வேண்டும். சொல்வதை எழுதுபவர் நியமனங்களில் அன்றைய தேர்வு பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களை நியமிக்கக்கூடாது. அறை கண்காணிப்பாளராக 10ஆம் வகுப்பு ஆசிரியர்களை நியமிக்கக்கூடாது. 1 முதல் 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கு முழாண்டு தேர்வு ஏப்ரல் 17க்குள் முடியும். பள்ளிக்கல்வித்துறை தகவல். தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் +2 பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றன. 10ஆம் வகுப்பு தொடங்கி 11ஆம் தேதியிலிருந்து தொடங்கப்பட்டுள்ளன. அதேபோல் 1 முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முழாண்டு தேர்வு ஏப்ரல் 10 முதல் 24ஆம் தேதி வரை நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே வெளியிட்ட வருடாந்திர நாட்காட்டியில் தெரிவிக்கப்பட்டிருந்தன. இதற்கிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. வகுப்பறைகள் வாக்குச்சாவடி மையங்களாக செயல்பட உள்ளதால் 1 முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கான தேர்வுகளை முன்கூட்டியே நடத்த முடிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளன. அதன்படி முழாண்டு தேர்வுகளை ஏப்ரல் 17க்குள் நடத்தி முடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அரசு விளையாட்டு விடுதியில் சேர மாணவ மாணவிகளுக்கு அழைப்பு. அரசு விளையாட்டு விடுதியில் சேர மாணவிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளன. மேல விவரங்களுக்கு www.sdatn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். வருகிற 26ஆம் தேதி முதல் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அரசு தேர்வுத்துறை தகவல். மே ஜூனில் நடைபெற உள்ள இடைநிலை ஆசிரியர் பயிற்சி தேர்வுக்கு தனி தேர்வர்கள் மார்ச் 26 முதல் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.dg.in.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற தட்டச்சு தேர்வு சான்றிதழை பெறலாம். தட்டச்சு, சுருக்கெழுத்து, கணக்கியல் தேர்ச்சி சான்றிதழ்களை தனித்தேர்வர்கள் நாளை முதல் பெற்றுக்கொள்ளலாம் என தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.